இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ப்ராப்ளமோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மினிமம் அண்ட் மேக்ஸிமம் எலிமெண்ட் இன் அரே ஃபைண்ட் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்கிற அரேல நம்மளுக்கு வந்து மினிமம் எலிமெண்ட்னு பார்க்கும்போது இந்த 3 அண்ட் மேக்ஸிமம் எலிமெண்ட் பார்க்கும்போது 15. ஸோ இந்த இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரோக்ராம்ல வந்து அப்ளை பண்ணலாம். So let's get into the code. So first பார்த்தோம் அப்படின்னா 12, 3, 15, 7, 9 கொடுத்துருப்பாங்க. இதில் நம்மளோட மென் எலமெண்ட் ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ எப்படி ஐடியா வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை எடுத்து வந்து ஸ்டோர் பண்ணிடணும். லைக் மென்லையும் சரி மேக்ஸ்லையும் சரி ஸ்டோர் பண்ணிட்டு உங்களோட செகண்ட் எலமெண்ட்ல இருந்து லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் ஐட்ரேட் பண்ணுங்க. ஸோ 3ல இருந்து 9 வரைக்கும் ஐட்ரேட் பண்ணுங்க. இப்போ உங்களோட 3 வந்து 12 உங்களோட கரண்ட் மென் எலமெண்டோட நீங்க செக் பண்ண போறீங்க. 3 is smaller than 12 அப்படின்னு பார்த்தா எஸ் இட் இஸ் ஸ்மாலர். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன்னா என்னோட கரண்ட் மென்ட்ல 12க்கு பதிலாக நான் 3 ஸ்டோர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் என்னுடைய 12ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னுடைய நெக்ஸ்ட் 3யோட நான் கம்பேர் பண்றேன் வெதர் 3 இஸ் கிரேட்டரான்னு பார்த்தா இல்ல. ஸோ நான் ஸ்டோர் பண்ண போறது. நெக்ஸ்ட் என்னோட 15 எடுத்துக்கிறேன். 15 எடுத்து நான் கரண்ட் மின் எலமெண்டான 3யோட நான் கம்பேர் பண்றேன். ஸோ கம்பேர் பண்ண என்னோட 15 இஸ் கிரேட்டர். ஸோ நான் என்னோட மின்ல ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஸோ என்னோட மேக்ஸ்ல பார்த்தேன் அப்படின்னா என்னோட மேக்ஸ் என்னோட ஏற்கனவே இருக்கிற கரண்ட் மேக்ஸ் விட என்னோட புதுசா இருக்கக்கூடிய 15ங்கிற எலமெண்ட் இஸ் பிகர். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட மேக்ஸ் எலமெண்ட்ல என்னோட 15 ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸோ இப்படியே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா repetitive நான் திருப்பி 7 will be checked with the 3 and 7 will be again checked with 15. ஸோ இப்படியே நான் கம்பேர் பண்ணி என்ன பண்ணுவேன்னா மின் அண்ட் மேக்ஸ்ல ஆல்டர்னேட்டா ஸ்டோர் பண்ணிட்டே வருவேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா என்னோட 3 and 15 தான் இதுக்கான ஆன்சர் தெரிய வந்துருச்சு. ஸோ நம்ம அப்படியே ஃபாஸ்டா நம்ம கோடிங் போல போயிடலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அரேல வந்து இந்த பர்டிகுலர் எலமெண்ட் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ நான் மென் எலமெண்ட் அப்படிங்கிறதுக்குள்ள நான் என்ன ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய first element, right? So array of 0. Okay. Next என்னோட int max அப்படிங்கிறதுக்குள்ள திருப்பியும் என்ன ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னா array of 0. That is first element. Then நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னுடைய செகண்ட் எலமெண்ட்ல இருந்து நான் ஐட்ரேட் பண்ண போறேன். Right? So int I is equal to that's 1. And to the last element so that is nothing but n, and I didn't mention the size, right? So n போடாம இந்த இடத்துல நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா arr dot length லென்த் வரைக்கும் நான் என்ட்ரேட் பண்ணிட்டு நான் i plus plus கொடுத்துட்டு லாஸ்ட் வரைக்கும் இது பண்ண போறேன். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அதாவது செகண்டா இருக்கிறது 12 3 ரைட் 3ல இருந்து நான் எடுக்கிறேன். ஸோ இஃப் மை அரே ஆஃப் அதாவது கரண்ட் எலிமெண்ட் இருக்குல்ல அந்த எலிமெண்ட் வந்து நம்மளுக்கு ஸ்மாலரா இருந்தது எதை விட மின்னை விட ஏற்கனவே இருக்கிற மின் விட ஸ்மாலரா இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்மளோட கரண்ட் மின்ல வந்து நம்மளோட அரே ஆஃப் ஐ ஸ்டோர் பண்ணிடலாம். ரைட்? இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் போயிடலாம். Next, if array of I is greater than ஏற்கனவே இருக்கிற மேக்ஸ் விட என்னோட கரண்ட் எலமெண்ட் கிரேட்டரா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா என்னோட மேக்ஸ்ல என்னோட அரே ஆஃப் ஐயை நான் ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ ஸ்டோர் பண்ணிட்டு இப்போ என்னுடைய கரண்ட் மென் அண்ட் மேக்ஸ் எலமெண்ட் வந்து அப்டேட் ஆயிருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னுடைய ஃபார் லுக்கு வெளியே நான் என்னுடைய மின் அண்ட் எலமெண்ட் மேக்ஸ் எலமெண்ட்டை நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ stm dot fine. ஸோ என்னோட மின் எலமெண்ட் பிரிண்ட் பண்றதுக்கு my n and plus and then my max. So நம்மளோட அவுட்புட் செக் பண்ணலாம். I think we wrote our code correct. Let's check. Yeah, something. So it's 3 and 15. I didn't leave any spaces, so it's shown like this. Let's check it one more time. So this is your min and this is your max. So our code is finally done.
So let's see in another video. If you like this, subscribe our channel and do like for this video. Thank you.